கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 18:18 வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில ஆபத்துகளில் இருக்கிறீர்களோ, வேதனைகளில் இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, பல போராட்டங்களிலே பல பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலே, இந்த வேதனையான ஆபத்து நாளிலே எனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அல்லது மனுஷிகள் எனக்கு உதவி செய்வார்கள், உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆபத்தான நேரங்களிலே நான் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வசனம் சொல்கிறது, ஆபத்தான நேரங்களிலே அநேக மனிதர்கள் எதிரிட்டு வந்தார்கள் என்று. ஆனால் கர்த்தரோ, இயேசுவோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆம், இந்த வசனத்தின்படி இன்றைக்கு உங்களுக்கு இயேசுதான் ஆதரவு. மனிதர்கள் எல்லாரும் விலகி போகட்டும், எதிரிட்டு வரட்டும், பரவாயில்லை. இந்த உலகத்தை அண்ட சராசரி படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் ஆதரவாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயித்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும், எதிரிட்டு வந்த மனிதர்களுக்கு எதிராக உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை விசுவாசிங்கள். ஆபத்தான இடத்துல ஆதரவாக இருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.